அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் நிறைந்த அற்புத ரமலானில் ஓத அழகிய திக்ருகள். இன்று நாம் பார்க்க இருக்கும் திக்ரு மிகவும் மகத்துவமான ஒரு திக்ராகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சில சொற்றொடர்களை வெளிப்படுத்தியுள்ளான். அதை ஓதுவதால் நமக்கு கிடைக்கும் வெகுமதிகள் மகத்தானவை. நீங்களும் நானும் கற்பனை செய்வதை விட மிக மிக மகத்தானவை. இந்த திக்ரை ஓதுவதனால் நமது பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் கூட மன்னிக்கப்படும். இந்த திக்ரானது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான திக்ராகும். அந்த திக்ரானது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதாகும். இதனுடைய பொருள் மற்றும் விளக்கத்தைக் காணலாம். சுப்ஹானல்லாஹ் என்னும் இந்த வார்த்தையின் பொருளானது அல்லாஹ் எந்த ஒரு குறையும் மாசும் அற்ற தூய்மையானவன் என்பதாகும். அஸீம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் 99 பெயர்களில் ஒன்றாகும். இதன் பொருளானது மகத்தானவன் என்பதாகும். மனிதர்களுடைய கற்பனைக்கும் திறனுக்கும் அப்பாற்பட்ட புரிந்துகொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் மகத்துவம் என்பது மிக மிக பெரியது. மகத்துவமான திக்ரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் சில. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாவிற்கு எளிதானதும் தராசில் கனமானதுமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிரியமானதாகவும் இருக்கும் 2 வாக்கியங்கள் உள்ளன. அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதாகும். நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தையை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாகும். நூல் முஸ்லிம். ரபிஆ பின் கஹப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாசலுக்கு வெளியே இரவை கழித்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறிக்கொண்டிருந்ததை கேட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். சிறிது நேரம் அதையே திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு பிறகு கூறினார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. பரிசுத்தமான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நூல் சுனன் இப்னு மாஜா. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் இறப்பதற்கு முன்பு அடிக்கடி பின்வருமாறு பிரார்த்தனை செய்து வந்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அதூபு இலைஹ். அல்லாஹ் குறைகளிலிருந்து விடுபட்டவன். நான் அவனை புகழ்வதன் மூலம் தொடங்குகிறேன். நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவனிடம் திரும்புகிறேன். புகாரி மற்றும் முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 முறை யார் கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் கடலின் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். நூல் புகாரி. மகத்துவங்கள் மிகுந்த இந்த திக்ரை அதிகமாக ஓதி அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து அல்லாஹ்வின் அருளையும் அவனுடைய அன்பையும் பெற்றுக்கொள்வோமாக. இந்த ரமலானை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.